உடல் ஒரு மர்மமான உடல், பிரபஞ்சம் ஒரு மர்மமான பிரபஞ்சம், குருவும் ஒரு மர்மமான குரு. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, எந்த கொம்பாதி கொம்பன் புத்தகம் எழுதி படிச்சாலும் அதை தாண்டி தியானத்துல ஒண்ணு இருக்கு. எத்தனையோ முறை நானும் புத்தரும் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத வேற வடிவத்துல என்னால சொல்ல முடியும். அப்ப புத்தரே கதின்னு இருக்கிறவன் புத்தரோட பேசினானா? பல மலைத்தொடர்களை வேலி போட்டு இருக்கிற அத்தனை பேரும் அதுல இருக்கிற ஒரு காசையோ பணத்தையோ புகழையோ அனுபவிச்சான். எங்கேயோ பசுமாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நானு அந்த இடத்துக்குள்ள இருக்கிற சக்தியை எடுத்துட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்கு? அப்ப எதுவும் வேண்டாம் அப்படின்னு யாரு இங்க தீர்மானிச்சீங்களோ இன்னைக்கே ஒருத்தன் உங்க கூட வருவான். என்னுடைய தியானத்துல எனக்குள்ள உடல்ல ஏற்பட்ட பருவ மாற்றத்துல அத நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், ராமர், பதஞ்சலி மற்ற எல்லாத்தையுமே அடிஷ்னலா எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன ஒரு வடிவத்துக்காக அந்த பேர்களை குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் வேண்டிய முழுக்க என்னுடைய பயணத்துல எனக்குள்ள நடந்த அனுபவத்தை தான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு ஒருத்தர் தியானத்துல வர்றவரு எப்படி வர்றாருன்னா, நீங்க டீச்சர்னா உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியில சிலபஸ்ல என்ன இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சிலபஸையே ரொம்ப எளிதா மக்கள்கிட்ட கொண்டு அந்த குழந்தைகிட்ட கொண்டு சேர்க்க முடியும். இதுதான் ஒரு டீச்சரோட ஸ்டைலுங்கிறது. அப்போ ஒரு டீச்சருடைய அந்த தன்மை இருக்குல்ல, அங்க அவங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அந்த சிலபஸ் ஈஸியா போய் மக்கள்கிட்ட போய் சென்றடையுமா. அப்ப என்னுடைய பொறுத்தளவுக்கு எனக்குள்ள இருக்கிற அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை தான் பிரதானமாக ஒருத்தருக்குள்ள தியானம் வந்தா என்ன மாறுவாரு, எப்படி நடந்துக்குவாரு, அவருடைய குணாதிசயம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுதான் மேற்கோள் காட்டி அதை தான் மக்கள்கிட்ட கொடுக்க நினைக்கணும். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலா ஒருத்தருக்குள்ள எப்படி வேணாலும் சேஞ்ச் ஓவர் நடக்கும். அப்போ ஒரே மாதிரி சேஞ்ச் ஓவர் இருக்காது. எனக்கு கன்னியாகுமரி பிரதானமான இடமா இருந்தா உனக்கும் பிரதானமான இடமா கன்னியாகுமரி இருக்கும். ஆனா உன்னுடைய பாயிண்ட் வேறையா இருக்கும். எனக்கு கன்னியாகுமரி தலையா இருக்கலாம், ஆனா உனக்கு தொப்புள் கொடியா இருக்கலாம். சில நபர்களுக்கு கன்னியாகுமரி இடுப்பு பகுதியா இருக்கலாம், சில நபர்களுக்கு இதய பகுதியா இருக்கலாம், சில நபர்களுக்கு இங்க நடுவுல வயிற்றுக்கு நடுவுல கன்னியாகுமரியில இருந்து ஒரு வேலை நடக்கணும்னு இருக்கலாம். அப்ப ஒரே ஒருத்தருக்கு ஒரு கன்னியாகுமரியில அவருக்கு ஒரு இடத்துல வேலை செய்யற மாதிரி எல்லா பேருக்கும் அதே இடத்துல வேலை செய்யாது. அப்ப வெவ்வேறு விஷயம். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளவு வேரியேஷன், ஒரு வீட்டிலேயே 3 குழந்தை 4 குழந்தை பிறந்தா எவ்வளவு வேரியேஷன் இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு இடத்துல அவ்வளவு வேரியேஷன் இருக்கும். அப்ப நமக்குள்ள இருந்து என்னன்னா, ஒரு குரு வளர்றாரு அப்படின்னா அந்த குருவுடைய வளர்ச்சியான இடத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க. இந்த இடத்துலயே நம்ம படுத்து உருண்டோம்னா பெரிய ஆளாகிடலாம், தொங்குறாங்க. புத்தகையா, சீரடியில இருக்கிற சாய்பாபா இடம், திருப்பதி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி பெசிபிக்கா சதுரகிரி மலை, இங்க எல்லாம் மக்கள் தொங்கிக்கிட்டே கிடக்குறாங்க. தலைகீழ தொங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தொங்குறாங்க. ஏன் தொங்குறாங்கன்னா ஞானம் அடைஞ்சிருவேன்னு தொங்கிக்கிட்டே கிடக்கு. அப்ப அந்த பக்கமா போன ஒருத்தர் தப்புன்னு 2 அறை விட்டாரு. இங்கன ஏன் தொங்கிக்கிட்டே இருக்கிறாரு? இல்ல பெரிய பெரிய ஞானிகள்லாம் அந்த பக்கம் கடந்து ஞானி ஆயிருக்காங்க. சரி, அதுக்காக நீ தொங்குனா ஞானி ஆயிருவியாரு. வாங்கினாரு. எந்த ஊருனாரு? அவன் ஒரு ஊர் பேர் சொன்னான். உன் ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மரத்தடியில ஒரு கல்லு கிடக்காங்க, போய் உட்காரு போனாரு. போயிட்டாரு. இப்படி பார்த்துட்டு அவன் இங்கேருந்து அந்த ஊருக்கு போனான். அந்த மரத்தடி அங்க இருந்துச்சு, அந்த கல்லும் கிடந்துச்சு. அந்த கல்லுல போய் 10 நாள் உட்காந்தா பெரிய சேஞ்ச் ஆயிட்டான். இப்ப இது எங்க இருக்குன்னு தெரியாம தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பல ஊர்கள்ல பாக்குறேன், வவ்வாக்கள் தொங்கும்ல மரத்துல. அந்த மாதிரி தியானங்கிற பேர்ல எத்தனையோ தியானம், ஆன்மீகம், சாமி கும்பிடுறதுன்னு தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் போற இடம்லாம் பாக்குறேன், அப்படியே தொங்குறாங்க. என்னங்க இப்பதாங்க இங்கனதாங்க ஒரு குரு ஜீவ சமாதி ஆனாரு, இங்கன உட்காந்தா நம்மளும் அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஆசிரமத்திலேயும் போய் தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க நான் குரு இங்கன இறக்கி வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறாரு, மேல இருந்து உழுவுதுங்க, இங்கன அவர் போட்டு வச்சிருக்கிறாரு, இங்கன சுத்தி உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு. அந்த குரு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு, ஒரு இடத்துல இருக்க சொல்றாருன்னா அதுக்காக இருக்க சொல்ல மாட்டேன். நீ ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ணாம ஓடி போயிடுவார். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் இப்ப என்கிட்ட இருந்து ஒரு புதன் ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன்,
அந்த புதனை தக்க வைக்கணும்ல. அப்போ ஒரு குரு என்ன பண்ணுவார்னா, என்னகிட்ட புதன் கொடுத்துட்டல, நீ அப்படியே விட்டுட்டனா அவன் புதனை பெருசா எடுத்துக்க மாட்டான், அதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு நினைப்பான். இப்ப மனிதன்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு சுழற்சி நடந்துச்சு இல்ல, அதோட எவனும் சும்மா இருக்க மாட்டான். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, எனக்கு நரம்பு ஆடுது, எனக்கு தியானம் வருது, காட்சி வருது, அடுத்தது என்ன, அடுத்தது அடுத்தது அதுவா நிகழணும்னு காத்திருக்க மாட்டான். அடுத்தது என்ன, காலையில ஒரு காப்பி குடிச்சான், சூப்பரா இருந்துச்சு, அதே மாதிரி இன்னொரு காப்பி கேட்பான்ல, அதே மாதிரி தியானம் பண்ணான், ஒரு ஒளி வந்துச்சு, அந்த ஒளியோட நிக்க மாட்டான். அடுத்தது என்ன, சரி அடுத்ததே நடக்கல, அந்த ஒளியே போதும்னு நினைக்கணும்ல, அதையும் நினைக்க மாட்டான். அப்ப சும்மா இருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு ஒரு நரம்பு விழிக்குது, அவனுக்குள்ள ஒரு தியானம் நடக்குது, ஆனா அத மீண்டும் மீண்டும் வேற எதையாவது ஒன்னை எடுத்துட்டு வரணும், வேற ஏதாவது இன்னொன்னு இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும்னு தேடுறாங்க. உடல் ஒரு மர்மமான உடல், பிரபஞ்சம் ஒரு மர்மமான பிரபஞ்சம், குருவும் ஒரு மர்மமான உடல். இந்த மர்மமான பொருட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நாம தேடுற பொருள் எல்லாம் அது ஆவியாகக்கூடியது. புரிஞ்சுக்கணும், நம்ம தேடுற பொருள் எல்லாம் எப்படின்னா நீராவியா மாறக்கூடியது. ஒரு நிலவு இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளவு பரவசமா இருக்கும், கிட்ட போயிட்டனா அது நிலவாவே தெரியாது, அது தர மாதிரி இருக்கு. எங்க நிலவுன்னு நீதான் தேடணும். ஒரு வெளிச்சம் தூரம் போய்கிட்டே நினைச்சுக்குவே, அந்த வெளிச்சம் கிட்ட போய் பார்த்தனா அந்த வெளிச்சமே இருக்காது, ஆனா அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் நீ நின்றுட்டு இருப்ப. இதுதான் நீ இப்ப ஒரு குருவை தேடுறேன்னு தேடிக்கிட்டே இருப்ப, ஆனா உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அந்த குரு என்ன சொல்றாருன்னா, அந்த குருக்குள்ள இருந்துகிட்டே நீ குருவை தேடுற, நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப, எவ்வளவு பெரிய ஆளா இருக்க. இப்ப எனக்குள்ளேயே உள்ள இருந்துகிட்டே நிறைய பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க, குருவை கண்டுபிடிக்கணும், அவர் என்ன மாதிரி அனுபவத்தில் இருக்கிறாரு, எங்க இருக்கு, அவர் உள்ளேயே இருந்துட்டு தேடுறது. இது மாதிரி ரொம்ப ஒரு 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 வித்தியாசமான ஒரு செயல்முறைகள் தான் நம்ம மக்கள் வந்து செய்யறாங்க. அப்ப அந்த புதனை உள்வாங்காம வியாழன் வந்தா நல்லா இருக்குன்னு ஓடி போயிடுவாங்க. அப்படி ஓடி போயிட கூடாதுன்னு தான் ஒரு குரு என்ன பண்றாருன்னா, இங்க நான் உட்காந்துக்கங்க, கொஞ்ச நாள் இங்க நான் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்லும் போது சரி ஏதோ அவரு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு அப்படின்னு, அதனால நம்ம இங்கேயே உட்காந்துக்குவோம் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு, என்னுடைய ரேடியேஷன் இங்கன இருக்கு, ஆனா நீங்க வந்து அங்கன இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அங்கன இருங்கிறதுக்கு என்னன்னா, கொஞ்ச நாள் நீ அதை தக்க வச்சுக்க, கொஞ்ச நாள் அதை தக்க வச்சுக்கிட்டு அடுத்தது அது வளர்ந்தோடனே இன்னொன்னு ஆரம்பிக்கும். அப்ப நீ தானாக இங்கேயே தான் இருக்கணுமா, இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் ஆகணுமாங்கிறத அதை குரு வெளிப்படுத்தலாம், இல்ல உனக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல தன்மை வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். ஆனா இதை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் பார்த்த உள்ள மக்கள் எப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு 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 மாதிரி தன்னை வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போனவங்க ரொம்ப ஒரு தன்னை வந்து ரொம்ப வருத்திக்கிறாங்களோ, தன்னை வந்து ரொம்ப ஒரு தண்ணி ஜாடியில கீழே இருக்கும், அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, தண்ணி மேல வர்றதுக்காக காக்கா வந்து கள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருந்து தண்ணி மேல வந்துருச்சு, ஒரு காக்கா தண்ணி குடிச்சிச்சு. அதை பார்த்துட்டு பல காக்காக்கள் போய் கள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருந்து ஒரு நாள் வந்து ஜாடி கல்லு போறதுக்கு பதிலா அது விழுந்துருச்சு, அதால வெளியிலேயே வர முடியல. இப்படி நான் பல காக்காக்களை பார்த்திருக்கேன், புரியுதுங்களா, பல காக்காக்கள். இப்ப தியானத்துக்காக போய் அங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு போனவன் அவனே போய் உள்ள விழுந்துட்டான். அப்ப அவனை மேல எடுத்துட்டு வர்றதே பெரிய கதை. இது ரொம்ப ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டான, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன். மக்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு ஐசியூ வார்டுல இருக்கிறாங்க. அந்த ஐசியூ வார்டுல எனக்கு எப்படி தெரியுதுன்னா, குருநாதருடைய இடம், ஆசிரமம், கோவில், ஸ்பெஷல் ஐசியூ வார்டு, ஒரு ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷல் ஐசியூ வார்டு கோயில்களா இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி, கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப ரிலாக்ஸா இருக்கிறார், டாக்டர் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஆசிரமமா இருக்கு. இப்படிதான் நான் வந்து மக்களை நான் பார்க்கறேன். அப்ப மக்களுக்குள்ள ஒரு 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 இயல்பாக அவங்களுக்குள்ள தியானம் அந்த இருந்துச்சுன்னா, புருஷன் ஏன் பயப்பட போறாரு, புள்ள ஏன் பயப்பட போறாரு, அவங்களுக்குள்ள நடக்கிற தியானத்தை பார்த்து வீட்டுல பயப்படுறாங்கன்னா அவங்க தியானம் பண்ணல, அவங்க வேற ஏதோ பண்றாங்க. அவங்களுடைய கதாபாத்திரத்தை எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ற நிறைய ஸ்டூடெண்ட் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா விசித்திரமா பண்றாங்க. அவங்க ஏதோ வந்து இந்த 6 மணிக்கு மேல ஒருத்தர் மாறிடுவார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விசித்திரமா மாறிடுறாங்க. அப்ப வினோதமா நடந்துக்கும் போது வீட்டுல இருக்கவங்க பயப்படுறாங்க. என்னது
இந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஆமை மாதிரி நடந்து போகுது, இப்படி இருக்காது. ஒரு 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 பயம் பண்ண நிறைய பேரை பயத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப நானே நிறைய வகுப்புல பயப்படுறேன். விசித்திரமான சில கதாபாத்திரங்களை சந்திக்கும் போது என்னோட தியானமே எனக்கு மறந்துடும் போல தோணுது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா, அதை ரொம்ப நெருக்கிட்டாங்க. அந்த ஒரு அந்த ப்ரெஷரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஒரு தியானத்துல ப்ரெஷரை எடுக்கதான் ஒரு மனிதன் போராடுறான், கண்டுபிடிக்கிறதுக்கு போராடுறான். உலகத்திலேயே எதுனா ப்ரெஷர்லாம் போனாங்க. அப்ப காலம், நேரம், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீயே ப்ரெஷர் ஆகி நீயே ஒரு பைத்தியம் மாதிரி இருந்துச்சுக்க, எதை கண்டுபிடிப்ப? எதை யூட்டிலைஸ் பண்ணுவ? நீங்க வாழணும். ஆனா நீங்க வாழ்றதுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருந்தா எப்படி வாழணும்? ரிலாக்ஸா இருந்தாதான் அடுத்த காசு கிடைக்குது, கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. நெக்ஸ்ட் முதல்ல அடிப்படை ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும். இப்ப இங்க வர்றீங்க, அடிப்படை காசு, பணம், அதிகாரம்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு உடல் ரிலாக்ஸேஷனா, அது ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த உடல், அந்த தாட் எல்லாம் அப்படியே ஒரு இயல்பா அப்படி ஒரு நடந்தாதானே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னா எப்படி வரும்? இப்ப எனக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருந்தா நான் அடிக்கடி எப்படி மக்களை சந்திப்பேன். அப்ப அது என்ன பண்ணுது? அது ரிலாக்ஸா ஆனதுனால தானே சந்திக்க வருது. ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குகைக்குள்ள ஒரு பனி மூட்டம் அப்படியே புகையா உள்ள போகுது. உள்ள போய் கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறமா அப்படியே வெளியில வருது. அதுக்கப்புறம் அந்த குகை ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுது. அதே மாதிரிதான் எனக்குள்ள ஒரு தியானம், உள்ளுக்குள்ள ஒரு காற்று உள்ள போகுது. அப்படியே நான் பரவசத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறேன். ஒரு 25 நிமிஷத்துல 1 மணி நேரத்துல நான் திருப்பி ரிலாக்ஸ் ஆயிடுறேன். அப்ப அந்த வந்துட்டு போன காற்று எனக்குள்ள நிறைய வடிவங்களை உரையாக, எழுத்தாக, இங்க இருக்கிற சுழற்சிய எனக்குள்ள ஒரு பதிவேற்றம் செஞ்சு வச்சுட்டு போகுது. அத அவ்வளோ அழகா மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்றதுக்கு நான் வர்றேன். அப்போ ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும்னா ஒருத்தர் எவ்வளவு பிளசண்டா இருக்கணும். அப்ப இந்த தியானம் பண்றவங்க கிட்ட பிளசண்ட் இல்ல, அது இல்ல. உங்க உடலுக்குள்ள இருக்கிற பருவ மாற்றத்தை எப்படி அறிவீங்க? இவ்வளவு நாள் போராடுற குழந்தை, கணவன், வீடு, லோனு, இந்த மாதிரி பேசிக்ல இருக்கிற இந்த சூழல்ல இருந்து எப்படி விடுபடுவீங்க? இதோட சக்சஸ் குருவுக்கு கிடையாது, பிரபஞ்சத்துக்கு கிடையாது, கடவுளுக்கு கிடையாது, உங்களுக்கு தானே. ஒரு தனி மனிதன் குருவை பார்க்கணுங்கிறது என்னன்னா, அவன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு தானே என்ன பார்க்க வர்றான். அவன் வாழ்க்கை தொலைக்கிறதுக்காக என்ன பார்க்க வர்றான். ஒரு கணவன் மனைவியா இருக்கிறாங்க, என்ன பார்க்க வர்றது எதுக்கு? அந்த கணவன் மனைவி வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதானே என்ன பார்க்க வர்றான். பொண்டாட்டி ஓடி வர்றதுக்கோ இல்ல கணவன் பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி வர்றதுக்காக என்ன பார்க்க வர்றான்? அது இல்லையே. அப்ப அந்த 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 விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்குள்ள தியானம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனைவியோட நான் இல்ல, ஆனா அந்த மனைவினா என்ன, கல்யாணம்னா என்ன, குடும்பம்னா என்ன, அந்த இதை கண்டுபிடிச்சதுனாலதான் நான் எப்படி இருக்கிறேன், அவங்கள ஹேண்டில் பண்ற விதத்துல ரொம்ப ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வடிவத்துல நான் ஒர்க் பண்றேன். ஒண்ணு 100% நான் மக்களை சந்திக்கும் போது ஒரு சூட்சமவாசி மாதிரி தான் சந்திக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வீடோ ஏதோ என்னுடைய சூழத்திலிருந்து, இந்த தேகத்திலிருந்து சந்திக்கிறது. அப்ப அவங்கள எப்படி ஆசுவாசப்படுத்தணும், அவங்களை எப்படி பார்த்துக்கணுங்கிறதுல எனக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. மக்களை நம்மகிட்ட இருந்து இருக்கிற அனுபவத்தை எப்படி பார்த்துக்கணுங்கிறத அதுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்ப எங்கேயாவது அந்த ட்ராக் மிஸ் ஆகுதா பாருங்க, அந்த சூழல் மிஸ் ஆகுதா பாருங்க. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சிவனுக்காக, அகத்தியருக்காக ஒருத்தன் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்கிறது தான் சக்சஸ். சிவனுக்காக, அகத்தியருக்காக தன் குடும்பத்தையே ஒருத்தன் தொலைச்சாங்கிறது சக்சஸ் கிடையாது. அது சக்சஸ் கிடையாது. குடும்பத்தை விட்டுட்டு வர்றது கூட, சன்னியாசம் ஏற்கிறது கூட, அது எப்படி நிகழணும்னா ரொம்ப ரிலாக்ஸேஷனா நடக்கும். ரொம்ப அவ்வளோ அவ்வளோ சூப்பரா நடக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், ஆனா இவரை சுத்தி இருக்கிற சூழலுக்குள்ள வருத்தம் இருக்காங்க. அப்ப குரு அவருக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை உணர்த்துவாரு. சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு, அதுக்கு நீ கவலைப்படாத, அந்த சின்ன வருத்தம் மனித தன்மை.
பெரிய வருத்தமா இருக்கும். உன்னுடைய அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய உன்னுடைய ரேடியேஷன் அந்த அவங்கள வந்து காமா அவங்கள அப்படியே ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. ஆனா அவங்க இதை ஏத்துக்க முடியல. இது எப்படி பயணம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதை நீ விட்டுட்டு கொஞ்சம் நகர்ந்து வா, அவங்க இயல்புக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள எப்படி ஒண்ணு தோணும் அப்படின்னா, இது வந்து ஒரு யூகிக்க முடியாத ஒரு புதுசா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்குள்ள ஒரு தாட் வரும். அவங்க வந்து பயம்லாம் போய் அவங்களுக்குள்ள எப்படி தாட் வரும்னா, எங்க வீட்டுல எப்படி தாட் வந்திருக்குன்னா, ஒரு சாமி மாதிரி இருக்கிறாங்க, கடவுள் மாதிரி இருக்கிறாங்க, ஒரு தியானம் பண்ற மாதிரி இருக்கிறாங்கிறலாம் போய் இவ ஏதோ புதுசா இருக்கிறாங்கன்னு ஒரு தாட் வந்துருச்சு. இப்போ ஒரு வழக்கமா நம்ம கூட இருக்கிற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு வேற மாதிரி இருக்கிறாங்க. அந்த தாட் வர்றதா ரொம்ப கஷ்டம். அந்த தாட் வந்துருச்சு. இப்ப அந்த தாட் என்ன பண்ணும்னா, நம்மளை எப்படின்னா கவனிக்க வைக்கும், நம்மளை பார்க்க வைக்கும். அவங்க ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க, ஏதோ ஒரு வேற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு நல்ல எண்ணம் அங்க ஃபார்ம் ஆகும். இப்படித்தான் ஒரு தியானத்துல இருக்கிற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு குழந்தை வந்து வளரணும். இது இல்லாம ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினா டெஃபினட்டா தோத்து போயிருவீங்க. நீங்க என்னகிட்டலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், தோத்துருவீங்கிறத என் வாயாலே நான் சொல்றேன், தோத்துருவீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு தனி நபர் உள்ள பிரஷரை வச்சுக்கிட்டு தியானத்துல ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி சைக்கிள் டீப்ல காத்தடிக்கிற வேலை தியானம் கிடையாது. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, எந்த கொம்பாதி கொம்பன் புத்தகம் எழுதி படிச்சாலும் அதை தாண்டி தியானத்துல ஒண்ணு இருக்கு. நீ என்ன புக்கு வேணாலும் படி, அதை தாண்டி உன் லைஃப்ல உன் தியானம் உன்னை களைச்சு போட்டுருவோம், உன்னை களைச்சு போட்டுருவோம். நீ வந்து குண்டலினி சக்தி இப்படித்தான் அப்படின்னு ஒருத்தர் எழுதிட்டாரு, அதை உன்கிட்ட கொடுக்குறாரு, நீ படி. உனக்குள்ள குண்டலினி சக்தி அந்த பேக்கப் ஆகி அது பயணம் பண்ணும்போது அந்த படிச்சது அவர் சொன்னதெல்லாம் இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. அவர் பறந்தேன்னு எழுதியிருப்பாரு, நீ பறக்கவே மாட்டேன். புரியுதுங்களா? அவரு நான் உணவே எடுத்துக்க மாட்டேன்பா, உனக்கு பயங்கர பசி வரும். அப்படியே நேர் வேற ஒரு விதமா இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உனக்குன்னு உன் சோல், உன் ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. அதோடைய செக்சர்ல தான் அதோடைய பயணம் இருக்கு. லட்சக்கணக்கான நாகங்கள் இருக்கு, எல்லா நாகமும் பதஞ்சலி கிடையாது. அப்ப ஒவ்வொரு நாகமும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கும். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளயும் அது வந்து உங்களுக்குள்ள மிஸ் ஆகுது. நீங்க வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஆகி ரொம்ப மன அழுத்தமாகி ஆயிடுறீங்க. ஏன்னா நீங்க ஒரு சின்ன பிரேக், நான் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பேச போறேன், அதுக்காகத்தான் உங்களை ஆசுவாசப்படுத்தி இந்த டிஸ்கஷனே ஆரம்பிக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு என்கிட்ட தியானத்துக்கு வந்த மாணவர்கள்ல நான் வந்து கிட்டத்தட்ட என்ன ரொம்ப நெருக்கமா ஃபாலோ பண்றவங்க ஒரு 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. ஆனா லட்சக்கணக்கான பேர் என்னை வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நான் பார்த்ததுல ஒரு மேக்சிமம் ஒரு 5 பேர் இல்ல 6 பேர் தான் ரொம்ப டிப்ரெஷனா தன்னையே ஸ்டடி பண்ண முடியாம மிஸ் ஆனவங்க ஒரு 5-6 பேர் தான் பார்த்திருக்கேன். பாக்கி எல்லா பேருமே ஓரளவு டிப்ரெஷன் இல்லாத ஆட்களை தான் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்க கிட்ட என்னன்னா அந்த தியானத்தை பத்தி புரிதல் இல்லை. இப்படிதான் நான் நிறைய பேரை அந்த புரிதல் என்னன்னா அந்த தியானத்தை அடிப்படை ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த புரிதல் மிஸ். அது ரொம்ப அதுதான் அவங்களால வந்து வந்திருக்க விஷயத்த யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அவங்களுக்குள்ள ஒரு தியானம் கிடைச்சிருக்கிறது வந்து அதையே அவங்களால உணர முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் இந்த டிப்ரெஷன் அப்படி சொன்னேன்ல, அது மன ரீதியா பாதிப்படையும். இது வந்து ஆகக்கூடாது தியானத்தில். அப்ப ஒரு ஒரு குரு வந்து இதை வந்து ஒரு துரதிருஷ்டமா நினைப்பார், இது மாதிரி நிகழ்ந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழலுக்குள்ள இருக்கு. அப்ப ஒரு குரு என்னன்னா, ஒரு எமோஷனான ஸ்டூடெண்ட் வேண்டாம். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து எமோஷனா குரு அப்படியே பக்திய அது வேண்டாம். அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்?
அப்படியே வணங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேண்டாம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் வேண்டாம். யார் வேணும் அப்படின்னா, தனக்கு ஒண்ணு வந்திருக்குல்ல, அதை ஸ்டடி பண்றவங்க தான் வேணும். அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் கொடுக்கறது உனக்கு வந்து சேர்ந்துச்சா, அதை நீ ரிசீவ் பண்ணியா, அதை நீ பத்திரமா வச்சுக்கிறியா, அதை வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு பாதை தெரியும், அந்த பாதையில நீ போகணும். இதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்ல நான் ஒரு சார்ட், ஒரு மேப் வந்து உன்கிட்ட கொடுப்பேன். அந்த மேப்பை நீ வாங்கி அதை உள்வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாதை ஓப்பன் ஆகும், அந்த பாதையில நீ போகணும். இதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற கம்யூனிகேஷன். இதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது அது நமக்கு ஃபீல் ஆகும், ரொம்ப ஒரு பார்க்குற வேலை வந்து அடிப்படையா பிரயோஜனம் இல்லாம இருக்கு. அப்போ இங்க நீங்க அடிப்படையா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற நிறைய குருமார்கள்ட்ட மக்கள் வந்து நம்மளை பார்க்கணும், நம்ம நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்கணும், நம்மளையே நோக்கணும், நம்ம பேரையே சொல்லணும், நம்மளையே வணங்கணும், நம்ம சுத்தியே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது இருக்கக்கூடாது. அது ரொம்ப வளர்ச்சியை பாதிச்சு. இது வந்து நடக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஒரு ஆபத்தான செய்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ ஒரு குரு வந்து, நான் நிறைய பேரை அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தஞ்சாவூர்ல புனைய மாடு மாதிரியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. புனைய மாடுன்னா 4-5 மாடை ஒன்னா கட்டி இந்த வைக்கல் கீழே நெல்லு கதிரை அடிச்சுட்டு திருப்பியும் வைக்கல வந்து போட்டு அதுல 1-2 நெல் ஒட்டிக்கிட்டு இருப்போம். அதை மாடுகளை விட்டு புனையம் அடிக்க விடுவாங்க. அப்ப சோழர்கள் காலகட்டத்துல யானையை வைத்து போர் அடித்தார்கள் சொல்லும்போது, யானையை வச்சு புனையம் அடிக்கிறது, ஒரு 5-6 யானைய வக்கீல் மேல சுத்த விடுறது, அதை ஒருத்தர் ஓட்டுவார். அதே மாதிரி சின்ன வயசுல நான்லாம் இந்த புனைய மாட்டை ஓட்டிக்கிட்டுவேன். ஒரு 7-8 மாட்டை ஒன்னா கட்டிட்டு சுத்தணும். எல்லாம் சுழற்சி, அப்பவே சுழற்சி என்ன சுத்த வச்சிருக்காங்க, அப்படியே சுழண்டுகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி குருவை சுழலக்கூடாது. அந்த மாதிரி சுழல்றவங்க எல்லாம் நான் அடிக்கடி கொஞ்சம் தட்டி, சுழலாதீங்க, ஏன்னா நீ சுழலக்கூடாது, ஆல்ரெடி பூமி சுழன்றுட்டு இருக்கு, ஒரு சுழற்சி சுழலுது, அந்த சுழற்சியை தான் நாம கவனிக்கணும். நாமளே பெரிய சுழல் மாதிரி சுழண்டோம்னா நம்ம அதுக்குள்ள விழுந்துருவோம். அப்பக்குள்ள ஒரு சேக்கிங்கான பகுதியில தான் நம்ம வாழ்றோம் இந்த இடத்துல. அப்ப நம்ம ஒரு ரேடியேஷன்ல தான் நம்ம வாழ்றோம். ஒரு ஹீட்டு நம்மளை வந்து ஒரு நிறைய விஷயத்துக்கு உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு ஹீட்டோட தன்மையில பாதிப்பும் அடைகிறோம், நன்மையும் அடைகிறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருடைய லைஃப் எப்படின்னா, ஒரு வீடு, சோறு, பிள்ளைங்க காட்டுற கரிசனத்துல தான் நம்ம வாழ்றோம், நம்ம வளர்றோம், நம்ம வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல உன் புள்ள, வீடு, காரு, அதிகாரம் எதுவும் இல்லை. இந்த வெட்ட வெளியில இருக்கிற ரேடியேஷன்ல தான் ஒரு குழந்தை வாழுது, ஒரு குழந்தை வளருது, ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை சாகுது. அந்த குழந்தை அந்த உடலை, தேகத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்கோ, அந்த தேகத்தை கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறதுக்கோ சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு உதவுது, அவ்வளவுதான். இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அந்த உணவுல இந்த உடலை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த உடலை உணவு கொடுக்கலன்னா இந்த உடலை ஒரு புத்தர் கஷ்டப்படுறாரு தக்க வச்சுக்கணும். அப்படிதான் இது. அப்ப நீங்க இது வந்து அடிப்படையா நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப தியானத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பேக்ரவுண்ட உணர்ந்து வேலை செய்யறது ஒரு நம்பர் 1. அடுத்தது, ஒரு குரு பல்வேறுபட்ட விதமா, வெவ்வேறு விதமா, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற வடிவத்துக்குள்ள அவருடைய செயல்பாடுகள் கொடுக்கப்படும். அது உள்வாங்கி அது தானா போயிடும். நீங்கெல்லாம் உள்வாங்க வேண்டியதில்லை. இப்ப நம்ம உரை நிகழ்த்துறோம்ல, அதுல ஒரு ரேடியேஷன் தானா உங்களுக்குள்ள உள்ள போகும். அதை தக்க வச்சிங்களா விட்டுட்டீங்களாங்கிறது தான் முக்கியம். இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒரு உயர்ந்த தியானம் பண்றவரை பார்க்கிறோம். பார்த்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. உயர்ந்த தியானம் பண்றாரு, அவரை பார்த்தா என்ன கிடைக்கும்? சூரியனை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா கண்ணி எரிஞ்சு தண்ணி ஊத்துதா? அந்த மாதிரி தியானமே பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அந்த பரவசம் வந்து நமக்குள்ள இறங்கும், நமக்குள்ள போகும். ஆனா அதை தக்க வைத்து கொண்டாயா? இதுதான் விஷயம்.
அப்ப தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் போது அவங்க வளர்றாங்க, அவங்க தனித்துவமா மாறுறாங்க, அவங்க அடுத்த சாப்டர் படிக்கிறதுக்கு அவங்களே தயாராகிறாங்க. அப்ப முதல் சாப்டரை முடிச்சுட்டு செகண்ட் சாப்டருக்கு அவங்க போறாங்க. அப்ப எப்படி சாப்டர் ஒரு கிளாஸ் மாதிரி வகுப்பா முதல் வகுப்பு 2வது வகுப்புன்னு மாத்தணும்னா அதுல முழுமையா அவனே முழுமை அப்படின்னு அவனே 2வதுக்கு தாவான். இதுதான் அதோடைய வடிவம். அது அந்த மாதிரி அடிப்படையிலேயே மக்கள்கிட்ட கிடைக்கப்படலை. இப்ப மக்கள் எப்படின்னா, நாம போய் உழைச்சாதான் காசுன்னு நினைக்கிறாங்கல்ல, உழைக்கலைன்னா காசு கிடையாது. அப்ப நாம போய் தியானம் பண்ணி குருவை ரிக்வஸ்ட் பண்ணி கோயில்ல போய் அழுது அந்த பொருளை கேட்கணும், இல்ல அந்த பொருளை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதான் தவறான கான்செப்ட். அப்ப ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு பொருளை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப சந்திரன் சூரியன் உரையாற்றுறது கிடையாது, 9 கோள்களும் உரையாற்றுறது கிடையாது. ஏன் உங்க பிள்ளைகளுக்கு சந்திரன் சூரியன் கோள்கள் ஒண்ணு நல்லது வேலை செய்து, ஒண்ணு கெட்டது செய்யுது? அது பேசுனதே கிடையாது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, யாரோ ஒருத்தர் உங்களை திட்டுறாரு போறாருன்னு கோவப்படுறீங்கல்ல, உங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுத்தாந்து இங்க போடுங்க. அதுக்குள்ள ஒரு கிரகம் நல்லது செய்து, ஒரு கிரகம் கெட்டது செய்யுது. அப்ப அந்த கிரகத்தோட நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த கிரகத்தோட உங்களுக்கும் அந்த கிரகத்துக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? உங்களுடைய புரிதல் என்ன? அந்த புரிதல் உங்ககிட்ட இல்ல, அந்த புரிதல் உங்ககிட்ட வரல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதேதான் ஒரு பொருளை சந்திரன் எனக்கு ஒண்ணு கொடுத்துரு அப்படின்னு கேட்டா அது கொடுக்கறது கிடையாது. இப்போ நீங்க ஒரு அழகா இருக்கிறாங்க ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சந்திரன் அவங்களுக்குள்ள நல்லா இருந்திருக்கலாம் வச்சுங்க. அப்ப சந்திரன்ட்ட கேட்டுதான் அவங்க அழகானாங்களா? புரியுதுங்களா? அது கிடையாதுங்கிறத ஒரு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இயல்பா ஒரு தாய் ஒரு நிலவு, பௌர்ணமி நிலவு இருக்கு, அந்த நிலவுலயே வெளியிலேயே படுத்து கிடப்பா, கன்சீவ் ஆயிட்டா, வெளியிலே படுத்து கிடந்தா. ஒரு நாள் குழந்தை பிறந்துச்சு, நிலவு மாதிரியே ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஏன்னா அவளுக்கு நான் சந்திரனுடைய ரேடியேஷனு அவளுக்குள்ள முழுசா இறங்கிடுச்சு. அப்ப அந்த நிலவோட தன்மையில ஒரு குழந்தை வந்துச்சு. அப்ப எல்லா கோள்களும் இருந்தாலும் அந்த நிலவோட டாமினேஷன் அதிகமா இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப இது கேட்டு நடக்கல பாருங்க. ஒரு குரு கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நோ கம்யூனிகேஷனே தேவை கிடையாது, உரையாடல தேவை கிடையாது. அது மாதிரி கோயில்லையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜீவசமாதியில கேட்க வேண்டியதில்லை. அப்ப கேட்கும் போது அங்க என்ன இருக்குன்னா, நாம ஒரு விஷயத்த ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்திக்கிறதுல தவறு கிடையாது. ஆனா அது டிஸ்கஷன் ஏற்படுத்திக்கிறதுல ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனா நீங்க டிஸ்கஷன் ஏற்படுத்தல, வாலியண்டரா ஒரு குரு கிட்ட கேட்குறீங்க. அதை தன்வசப்படுத்துறதுக்கோ அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கோ அது நமக்குரிய பொருள் மாதிரி மாத்திக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, பல நாள் கேட்டு கிடைக்கலன்னா நீங்க இடத்த மாத்திடுறீங்க. இது நமக்கான இடமா இல்லை, ஏன்னா பல நாள் கேட்டாச்சு, அப்ப உங்களுக்கு கிடைக்கல. இப்ப நீங்க இருக்கிறீங்க, பல நாள் ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்க, அப்ப உங்களுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணு நடந்துச்சு, வா போயிட்டு வருவோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா நான் இந்த கோயில விட்டு வரமாட்டேன் அப்படிங்கறதுலாம் இல்ல, போய் தான் பார்ப்போமே அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருது இல்ல. அப்ப என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒண்ணு பெறச்சே ஆகணுங்கிற கண்டிஷனுக்குள்ள போயிட்டீங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா குருவையும் பாருங்க, ஆனா எதையும் பெறணும்னு நினைக்காதுங்க. எது உங்களுக்குள்ள ஆட் ஆகி எது உங்களை வளரப்படணுமோ, எது உங்களை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகணுமோ, அது உங்களுக்கு அந்த உள் உணர்வா காட்டி கொடுப்போம், அதை தக்க வச்சுக்கலாம். ஆனா எல்லாத்தையும் கேட்டு ஒரு மாதிரி நம்ம பெறணும், நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்திடும், ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்திடுங்கிறத நீங்க மறந்துடாது. அப்போ ஒரு கோவிலும் ஒரு குருவும் உங்களை விட்டு பிரிஞ்சே போகக்கூடாதுன்னா நீங்க எப்படி இருக்கணும்னா, அதுகிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. அத நீங்க எப்படி இருக்கணும்? நம்பணும், எதிர்பார்க்க கூடாது. ஒரு குருவை நம்பணும், 100% நம்பணும், ஆனா எதிர்பார்க்க கூடாது. இது ரொம்ப முக்கியம்.
யாராவது ஒருத்தர் ஒரு குருவை நம்புவாங்க, ஆனா எதிர்பார்ப்பும் அந்த நம்பிக்கையோட அதிகமா இருக்கும். இங்க இருக்கிறவங்ககிட்ட அத்தனை பேத்துக்கிட்டையும் அந்த எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் நம்பிக்கை. நம்புறோம் குரு, ஆனா உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கணும். ஒண்ணு என் குடும்பத்தை காப்பாத்துங்க, இல்லைன்னா என்னையே காப்பாத்துங்க அப்படிங்கிறது தான். அப்ப அந்த எதிர்பார்ப்பு ஒருத்தர் இல்லாம இருக்கும்போது அன்னைக்கே அவருக்கு தியானம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்பவே அவர் ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்துல இந்தியாவில் இன்னைக்கு சமகாலத்தில் இருக்கிற எந்த குருவும் தொட முடியாத ஒரு விஷயத்த நமக்குள்ள நடந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் எதிர்பார்ப்பு இல்லாதனாலதான். நீங்க எதிர்பார்ப்பை வச்சு லென்ஸ் கண்ணாடியை வச்சுக்கிட்டு சோல்னா பைய வச்சுக்கிட்டு பல புத்தகத்தை தூக்கி தலையில தூக்கிக்கிட்டு அலைஞ்சவன் இன்னைக்கும் நீங்க டிபேட் மாதிரி நகரத்துல புத்தகத்தையும் ஒரு சோல்னா பையும் மாட்டிக்கிட்டு காவி உடைய கட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு தான் இருக்கான். புரியுதுங்களா? புத்தர் வருவாரு 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 வருவாருன்னு. புத்தர்னா யாருன்னே தெரியாது. எத்தனையோ முறை நானும் புத்தரும் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத வேற வடிவத்துல என்னால சொல்ல முடியும். அப்ப புத்தரே கதின்னு இருக்கிறவன் புத்தரோட பேசினானா? புத்தருக்கு அவனுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சா? அந்த அலைவரிசைக்கும் அவனுக்குள்ள ஒரு 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 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சா அப்படின்னா தெரியல. அப்ப அந்த எதிர்பார்ப்பு என்ன பண்ணும்னா ஒரு போதையாக்கிரும். புரியுதுங்களா? கீதை எனக்கு வந்து பெரிய ஒரு 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 ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. படிக்கவே இல்லை. கீதை புத்தகத்தை தூக்கி பேக்ல வச்சுக்கிட்டு சுத்தினேன் நகரம் முழுக்க. அதிசயம் தான் அந்த புத்தகத்தை வச்சோன்னு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த புத்தகம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அதிசயம் நினைச்சாங்க. அந்த புத்தகமும் அந்த பேக்கும் ஒரு இடத்துல தொலைஞ்சே போயிடுச்சு. எங்கதான் போச்சுன்னே தெரியும். அதுக்கப்புறம் கீதை சம்பந்தமா அந்த மகாபாரத போர் சம்பந்தமா எனக்குள்ளேயே ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அப்ப அந்த புக்கு இருந்துச்சுன்னா அது எதிர்பார்ப்பா ஆகி அது எனக்கு கிடைக்காம கூட போயிருந்திருக்கலாம். அப்ப எதிர்பார்ப்புகள் தொலைக்கும் போது அது இயல்பாக அது சம்பந்தமான ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்துக்க வாய்ப்பு உருவாகுது. இதான் ஒரு கைலை மலையா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கல்லு மாதிரி பார்த்தேன்னு நீ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். கைலைனா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அங்கவே நீ செத்துட்டேன்னு அர்த்தம். ஒரு குரு அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அப்படியே ஒரு கேஷுவலா பார்த்துட்டேன்னு நீ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். இது ஒரு சிம்பிள் சைக்காலஜி படி சிம்பிளா இருக்கிற ஒரு விஷயம். அப்ப எங்கெல்லாம் நாம ரொம்ப எதிர்பார்ப்ப அந்த ஹைய கொண்டு போய் வைக்கிறோமோ அங்க நம்ம வந்து மிஸ் ஆயிடுது. ஒரு வடலூர் மாதிரி இடத்த ஒரு சின்ன ஒரு பச்சளம் குழந்தை தகர்ந்து போற மாதிரி தகர்ந்து போனா அந்த இடத்த ஒரு நாள் அறிய முடியும். அதை விட்டுட்டு ஒரு சர்வெண்ட் மாதிரி நான் போய் ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி போனேன்னா லேட் ஆகும். வருஷத்துக்கு ஒரு 5% தெரிஞ்சுக்குவேன், ஒரு 10% தெரிஞ்சுக்குவேன் அதோட உண்மை. அவ்வளவுதான். இவ்வளவுதான் இதோட இருக்கிற ரகசியம். அப்ப இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல என்னன்னா எந்தெந்த குழந்தையெல்லாம் எதிர்பார்ப்புகள் இல்லாத குழந்தையா இருக்கோ அது பிரபஞ்சத்தோட குழந்தையாக மாறி போகுது. எந்தெந்த குழந்தைகள்லாம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கோ வாழ்க்கையிலையும் அழுகுது, தியானத்திலையும் அழுகுது. புருஷன்கிட்ட எதிர்பார்த்த மனைவி அழுதுகிட்டே இருக்கிறார். குழந்தைகிட்ட எதிர்பார்த்த தாய் அழுதுகிட்டே இருக்கிறார். குரு கிட்ட எதிர்பார்த்த ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ அழுதுகிட்டே இருக்கிறான். கடவுள்கிட்ட எதிர்பார்த்த ஒரு பக்தன் அழுதுகிட்டே இருக்கிறான். ஆனா எதிர்பார்ப்பு இல்லாதவன் அழுகவே இல்லை. நேத்து காளி வந்தாங்கங்க. அப்படியா? காளி வந்தாங்க, வந்து நின்னாங்க, போனாங்க. அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். என்னங்க அங்கதான் இவரு வந்தாரு. யாருங்க வந்தாருங்க, ஒரு சிகப்பு ஒளியா ஒருத்தர் வந்தாருங்க. சரி வந்து உட்கார்ந்தாருங்க. உட்கார்ந்தாரு வேறுனா அடையாங்க நீங்க அவர் வந்து நீங்களும் நானும் ஒன்னா இருந்தோங்கிறாரு. நானே இங்க சோத்துக்கு அல்லாடிட்டு இருக்கேன், நீங்க வெறுப்பை தரீங்க போங்க கொஞ்சம் அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் நவர்ந்து உட்காருங்க, கால் நீட்டணும்னு சொல்லி நீட்டி தூங்கிட்டேங்க. அப்புறம் அவர் போயிட்டாருங்க. அப்புறமா என்னாச்சு, இன்னொரு இடத்துக்கு போனாங்க. நீல நிறத்துல ஒரு ஒளி வந்துச்சுங்க. அப்புறம் அது என்ன, அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து நேற்று சிகப்பு நிறம் ஒளி வந்துச்சு, நீங்க கரெக்டா அவங்கள பேசலையாம்ல. அது அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க,
இல்ல என்ன ஏதோ தியானம் சுத்திட்டு இருக்கீங்களே, நம்ம ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா போகணுமா? தியானம்லாம் சுத்துனங்க, அது எனக்கு ஏதோ ஒன்றும் சரியா எனக்கு வராதுமா இருக்கா, அதனால நான் பெருசா எடுத்துக்கல. அதனால நீங்க இல்ல எனக்கு தியானம் வரும், உங்களுக்கு வரணும்னா நீங்க பண்ணுங்க. அவர்கிட்ட எண்ணில இருக்கு, உங்களுக்கு வரணும்னா நீங்க பண்ணுங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டேன், கொஞ்சம் அமைதியா அமைதியா இருக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். அப்ப அந்த நீல நிறம் சிகப்பு நிறம்லாம் இவனை விட்டு போகவே கூடாதுன்னு தேர்ந்தெடுத்துருச்சு. புரியுதுங்களா? ஏன்னா இவன் ஆசைப்பட மாட்டான். இவனுக்குள்ள இருந்தோம்னா இந்த உலகத்துல யாரை வேணாலும் சந்திக்கலாம். இவன் நீல நிறத்தை வச்சுக்கிட்டு வந்துட்டியா அங்கன ஒரு யாகம் போடுறான், சிகப்பு நீ வந்துட்டியா அங்கன ஒரு மரம் வைடா, அங்கன கட்டுறா ஒரு கருப்பு கயிறுல கயிறா கட்டி வை. இந்த மாதிரி திட்டம் தீட்டுறவன்ட்ட அதுங்க வருமா? வராது. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் சக்தி இருக்கோ அதை ஒரு கூட்டம் ஆக்கிரமித்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கு. லாட்ரி சீட் அடிக்கிற மாதிரி, இந்த ரூபா நோட்டு அடிக்கிற மாதிரி, அந்த சக்திக்கு இவங்க தான் ஏஜென்ட் மாதிரி உட்காந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தீர்த்தம் லைவா போகும், அங்கன ஒருத்தன் உட்காந்துட்டு அந்த தீர்த்தத்தை முண்டு கொடுத்துட்டு தீர்த்தத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு அதுல ஒரு காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. இது என்ன? நீங்களே சொல்லுங்க. தீர்த்தம் மலையிலிருந்து வடிஞ்சு ஓடுது, அதுக்கு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு விளக்கத்தை கொடுத்துட்டு ஒரு சொம்பு அவருது, சொம்புல இருந்து மொண்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு காணிக்கையை வாங்கிட்டே இருப்பாரு. அதுக்கு 2-3 டைலாக் வேற சொல்றாரு. இது வந்து போகர் வந்து இப்படி காலை நினைச்ச இடம், அந்த பக்கம் புலிப்பாணி வந்து லைட்டா அப்படி கையை அசைச்ச இடம். புலிப்பாணி போகரா கால அசைச்சாரா, கோரக்கர் உள்ளே படுத்திருக்கிறாரு, கொடுங்க அப்படிங்கிறதா இது. இப்ப இது என்ன ஆகும் நீங்களே நினைச்சு பாருங்க. கடைசியில போகும்போது கோரக்கர் இருக்கிறாரு, போகர் இருக்கிறாரு, இல்ல ஒரு திருப்தி, ஒரு மன திருப்தி. இன்னைய நாள் போகர், புலிப்பாணி, கோரக்கர் 3 கலந்த ஒரு தண்ணியை குடிச்சிட்டோம், ஓகே அப்படின்ட்டு இப்படியே போறது. அதே மாதிரி தான் இப்ப நீங்க போகும்போது 9 மணிக்கு போவீங்க, இன்னைய நாள் பௌர்ணமி, அதுவும் முக்கியமான ஒரு பௌர்ணமி, அதுல ஒருத்தர் சந்திச்சுட்டோம், நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கோம், அதை உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னா அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இதை நான் பார்த்துட்டு நிறைய பேரை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதா எப்படி இருக்கும் எனக்கு பாருங்க. இப்ப நீங்க பண்றது எனக்கு தெரியாம போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் போது என் பாயிண்ட்ல இருந்து பாருங்க. இப்ப உங்க வீட்டுல நீங்க பச்சை போடுறீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, எனக்கு தெரியுது. அப்ப என்னுடைய பாயிண்ட்ல இருந்து நான் அதை எப்படி பார்ப்பேன், அதை எப்படி ரிசீவ் பண்ணுவேன், அதை எப்படி என்ன மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுவேன், அதை பார்த்துக்கோங்க. இப்ப இதை பத்தி நீங்க என்ன புரிதல், உங்களுடைய புரிதல் என்ன இருக்கு? இப்ப இதுதான் இந்தியா முழுக்க, புரியுதுங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காடு, இன்னைக்கு வந்து அதுல ஒரு கல்லை தூக்கி அதுல ஒரு இடத்துல ஒரு கோயில், ஒருத்தருக்கு கனவுல வந்துட்டாரு ஒருத்தர், அவருக்கு படுத்து கிடந்தாரு, அவருக்குள்ள ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு பூந்துருச்சு, அங்கன அவரு 4 செங்கைகளை தூக்கி வச்சாரு, அப்புறம் கல்லை தூக்கி வச்சாரு, அப்புறம் கோயிலை உருவாக்குனாரு. அதுக்கு 10 ஊர்ல இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடந்துச்சு, பெரிய கோயிலா உருவாக்கிட்டாரு. பார்த்தா கோடிக்கணக்கான மக்கள் வந்து நிக்கிறாங்க, காசா கொட்டுறாங்க. இப்ப அவர் புள்ள, அவர் பேரன், அவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு வந்து எஜமானர்களா ஆயிட்டாங்க. இப்ப இந்த சக்தி அவங்க அம்மா கருவயத்திலேருந்து வந்துச்சா, இல்ல அவங்க பாரம்பரியத்திலேருந்து ஏதாவது வந்துச்சா, இது ஆகாயத்திலேருந்து விழுந்துச்சா, இல்ல பூமியிலேருந்து முளைச்சிட்டான்னு கூட தெரியாது. அப்ப இத ஒரு வணிகமா அங்க நடந்துகிட்டே இருக்குங்க. இதை என்ன பண்ணுவீங்க நீங்க? இது நீங்க சொல்லுங்க. ஒரு சக்தி ஒரு இடத்துல இருக்கு, இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு சக்தி இருக்குப்பா, அது என்னது கிடையாது, அது கடக்கு, நான் கொஞ்சம் அங்கே போய் உட்காந்துனேன், நாங்க இப்படி ஏஞ்சி வந்துட்டேன், நீங்களும் முடிஞ்சா அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வாங்கப்பான்ட்டு போவோம். இதானே முறை? அங்கனே உட்காந்துக்கிட்டு இது எனக்கு தான், நான் தான் முதல் முறையா பார்த்தேன் அப்படிங்கிறது. எங்க ஊருக்கு பக்கத்துல நான் ஒரு புக்ல எழுதியிருக்கேன், ரொம்ப வினோதமாகவும் விசித்திரமானதும் நிறைந்ததுதான் கல்லணை. எப்படி ராஜராஜ சோழன் வாழ்க்கையில பொன்னியின் செல்வன்ல நிறைய கற்பனைகள் கலக்கப்பட்டு ரொம்ப சுவாரஸ்யமா அந்த கதை இருக்கோ, அந்த மாதிரி தஞ்சாவூர்லயும் எங்க ஆளுங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ரசனையான ஆட்கள். அப்ப என்னன்னா அந்த கல்லணையில அந்த ஆறு, காவேரி கரையில ஆறுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு, ரெண்டாவது கொள்ளிடம் அப்படிங்கிறது. முதல்ல அந்த ஆற்றுல 2 பேரு அந்த ஆற்றை கிராஸ் பண்றதுக்காக ஆற்றுக்குள்ள இறங்கி தண்ணிக்குள்ள நடந்து போகும்போது ஒரு பெட்டி வந்துருது.
பெட்டியை பார்த்தோன்னா நம்ம ஆளுங்களுக்கு பெட்டினாவே புதையல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இப்ப பெட்டியை பார்த்தோன்னா 2 பேருக்குள்ள யார் முதல் எடுக்கிறதுன்னு ஒரு 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 விஷயம் குதிச்சிருவி தண்ணியில தான் நிக்கிறாங்க, யார் ஃபர்ஸ்ட் எடுக்கலான்னு. அப்ப 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அது வந்துகிட்டே இருக்கு தூரத்துல இருந்து. 2 பேருமே சேர்ந்து போய் எடுத்துருவோம், நீ நானும் போய் அப்படி இப்படி பண்ணக்கூடாது. இப்ப நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்டா அதுல என்ன இருக்கோ ஆளுக்கு பாதி எடுத்துக்கோண்டாங்க. சரின்னு அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல அடுத்த கரை, இந்த கரையில பெட்டியை வச்சுட்டு நடு ஆறுல இருக்கு, அடுத்த கரையில கொண்டு போய் அந்த பெட்டியை திறந்துட்டாங்க. திறந்து பார்த்தா ஒரு பாம்பு, அதுக்குள்ள ஒரு கல்லு சிலை, ஒரு பாம்பு ஒரு கல்லு சிலை. இதை எப்படி பாதி பாதி எடுத்துக்க முடியும்? ஆனா அதையும் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் அதுல இருக்கிற பியூட்டி. அதை என் புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். அந்த வம்சாவளியை சார்ந்தவங்க அதை வச்சு வழிபடுறாங்க, அது ஒரு குலதெய்வமா ஆயிடுச்சு. அப்ப கல்லை கொண்டாந்து ஒரு இடத்துல இந்த கரையில வச்சு அது ஒரு தெய்வமா வழிபடுறாங்க. அப்ப அந்த அந்த கரையில வச்சாங்கல்ல, அது வச்ச இடமா ஞாபகமா அங்க ஒரு கோயில் உருவாயிடுச்சு. அப்ப இந்த இடத்துக்குள்ள அது எந்த காலகட்டத்தை வச்சாங்களோ தெரியாது, ஒரு நாகம் வந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துலதான் எனக்கு முதல் முறையா தியானம் வந்துச்சு. இப்ப இந்த 2 பேர் எடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க வம்சாவளியினர்கள் தான் அந்த கோயிலுக்கு முதன்மையாக முன்னுரிமையில போய் தியானம் வந்து திருவிழா பண்றது, எல்லா விஷயமும் பண்றது. அந்த கோயில்ல போய் நாளைக்கு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும்னா இந்த பெட்டியை எடுத்தாங்க பாருங்க, அவங்க கிட்ட தான் கேட்க முடியும். அப்ப இதோடைய வழிபாடுகள், இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதேதான் இந்த தேனிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மூங்கில் காமாட்சி இருக்காங்கல்ல, அவங்களும் இப்படிதான். இதேதான் திருவண்ணாமலை கல் அந்த கோயில் இருக்குல்ல, இதுவும் இப்படிதான். இதேதான் திருப்பதி, புரியுதுங்களா? திருப்பதியில இருக்கிற ஆந்திராவுக்கு, ஆந்திரா மக்களுக்கு, அந்த ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கான கோயில் இல்லாது. இந்த உலகத்துல யாருக்கு யார் எல்லாரோட கோயிலும் அது. அந்த மலையில ஒரு அலைவரிசை, ஒரு ஒரு யார் வேணாலும் அந்த அலைவரிசைய பண்ணிக்க முடியும். ஆனா முதல்ல பார்த்தவன் வேலி போட்டு என்னது ஆக்கிடுறான். அப்ப அவனுக்கிட்ட இருந்து அவங்க அனுமதியோட தான் அந்த வேலிக்குள்ள நம்ம போக வேண்டியதா இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய வேலையா இருக்கு, இது எவ்வளவு பெரிய வடிவமா இருக்கு பாருங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், அந்த வேலி போட்டான்ல, அந்த வேலியை போட்டு அந்த வேலிக்குள்ள இருந்து வர்ற வருமானத்தை மட்டுமே அனுபவிச்சான ஒழிய அந்த உண்மை தன்மையை அவனால பார்க்கவே முடியல. அப்ப திருவண்ணாமலையோ திருப்பதியோ பல மலைத்தொடர்களை வேலி போட்டு இருக்கிற அத்தனை பேரும் அதுல இருக்கிற ஒரு காசையோ பணத்தையோ புகழையோ அனுபவிச்சான். எங்கேயோ பசுமாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நானு அந்த இடத்துக்குள்ள இருக்கிற சக்தியை எடுத்துட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்கு புரியுதுங்களா? அதுல இருக்கிற சக்திக்கு பக்கத்துல கிடக்கிற காசை அள்ளிக்கிட்டு அவன் ஓடுறான். அதுல இருக்கிற சக்தியை எடுத்துட்டு நான் வந்துட்டேன். இது எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப அது என்னன்னா, எதுவுமே வேண்டான்னு சொன்ன பாரு, நான் உன் கூட வர்றேன். அப்ப எதுவும் வேண்டாம் அப்படின்னு யாரு இங்க தீர்மானிச்சீங்களோ இன்னைக்கே ஒருத்தன் உங்க கூட வருவான். இது வேணும், இதுதான் என்னது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேய் தான் உங்க கூட வரும். இது நிதர்சனமான உண்மை.